தமாசு தமாசு. நம்ம உலகத்தில் நம்மளுக்கு தெரியாத பல மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை வச்சு எப்படியெல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே கல்வி நோக்கத்துக்கு மட்டும்தான். இதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் புல்லிங், இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். சதுரங்க வேட்டை படத்தில் கூட பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே ரைஸ் புல்லிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராண காலத்தில் மன்னர்கள் நிறைய கோயில்கள் கட்டியிருந்தாங்க. அது வெறும் வழிபாடு ஸ்தலம் மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. போர் வரும்பொழுது எல்லா விலை உயர்ந்த பொருட்களை கோயிலில் தான் பதுக்கியும் வச்சுருந்தாங்க. இயற்கை பேரழிவுகள் வருங்காலத்தில் பயிர் மற்றும் தானியங்களை அழிச்சிடும்னு நினச்சி கோயிலின் மேல் உள்ள கலசத்தில் பத்திரமா வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரழிவு காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தானியங்களை பயன்படுத்தி மறுபடியும் உணவுப் பொருட்களை விளைவிக்க முடியும்னு தான். அப்போ இடி மின்னல் போன்ற எந்த அழிவு வந்தாலும் கோயில் கலசம் சேதம் அடையக்கூடாது தானே. அதுக்கு அவங்க பயன்படுத்தின பொருள் தான் இரிடியம். இதன் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 2464 டிகிரி செல்சியஸ், அதாவது தங்கத்தின் வெப்பநிலையை விட 2 மடங்கு ஆகும். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிக்காம சில பேர் ரைஸ் புல்லிங் உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த இரிடியத்தை பயன்படுத்தினா இடி மின்னல் போன்ற விஷயத்திலிருந்து கோயிலை தாராளமாக காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னா, இந்த இரிடியத்தை தான் ராக்கெட்டில் இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ சில பதிவை பார்க்கும்பொழுது அரிசி கலசத்தை நோக்கி இழுக்குது, அது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? இதை நம்ம மந்திரமாக பார்க்காம தந்திரமாக பார்க்கணும். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி தான் இதை பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் எல்இடி மற்றும் எல்சிடி டிவியை தான் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிஆர்டி டிவி அப்படின்ற ஒரு டிவியை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம கையை சிஆர்டி டிவி முன்னாடி வச்சோம்னா கையில் இருக்கிற முடியெல்லாம் நிற்கும். இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டார்ச் கட்டிங். சில அதிபுத்திசாலிங்க டார்ச் லைட்டை ரைஸ் புல்லிங் பொருளுக்கு முன்னாடி வச்சா அதுக்குள்ளே இருக்கிற சக்தி போயிடும்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டும் இருக்காங்க. இஎம்பி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி தான் இந்த தந்திரத்தை அவங்க செய்கிறாங்க. இது டார்ச் லைட் மட்டும் இல்லாமல் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் வேலை இழுக்க செஞ்சிடும். இனிமே ரைஸ் புல்லிங்க்கு பவர் இருக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்பி, அதாவது ரேடியேஷன் பவர். ரேடியேஷன் பவர் அப்படின்னா என்ன? ஃப்ரீ எனர்ஜினும் அதிலிருந்து கரண்ட் வெளியே வரும்னு அது மூலயமா பல்ப் மற்றும் டியூப்லைட் எரியும்னு சொல்லிட்டு வராங்க. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணும்னு நினைச்சவங்களுக்கு பல லட்சத்துக்கு இதை ஏமாற்றியும் வித்துட்டு வராங்க. இதை எப்படி செய்கிறாங்கன்னா, பிளாஸ்மா கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இதை பண்ணுறாங்க. பிளாஸ்மா பல்ப்
அப்படின்ற ஒரு பொருளிலிருந்து இந்த சர்க்கியூட்டை எடுத்து எந்த பொருளை அவங்க விற்க போறாங்களோ அந்த பொருள்ல இத பொருத்திடுவாங்க. இது பூமிக்கு அடியிலிருந்து கிடைச்சதாகவும் இதை வச்சுதான் அந்த காலத்துல மக்கள் பேட்டரியா பயன்படுத்தினதாகவும் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்கள யாராவது இந்த விஷயத்துல ஏமாந்து போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தான் வலம்புரி சங்கு. உங்களில் நிறைய பேர் இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. வலம்புரி சங்கை வாங்கி வீட்டு பூஜை ரூம்ல வச்சோம் அப்படின்னா அம்பானிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. வலம்புரி சங்க அரிசிக்குள்ள புதைச்சி வச்சா அது தானாக மேல ஏறி வரும்னோ அதுல பால் ஊத்தினா தயிராக மாறிடணும் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாமந்தி பூ மொட்டை சங்குக்கு பக்கத்துல வச்சோம்னா சங்குடைய பவர்னால இந்த பூ பூத்திடும்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது 50 லட்சம் வரைக்கும் விலை போகும்னு ஏமாத்திட்டு வராங்க. சரி வாங்க இது எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். சங்கு எப்படி அரிசியில புதைச்சி வச்சா மேல வரும்? சில பேர் இதுக்குள்ள சங்கு பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க ஏமாத்த பயன்படுத்துற சங்கு உண்மையான சங்கே அல்ல. பிஓபின்னு சொல்லக்கூடிய பொருள்ல இருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கும் பொழுது இதுக்குள்ள மொபைல்ல பயன்படுத்துற வைப்ரேட்டிங் மோட்டாரையும் சேர்த்து வச்சு பொருத்திடுறாங்க. யாருக்கும் தெரியாம ரிமோட்டை பயன்படுத்தி இதை செயல்படுத்துறாங்க. பிறகு பாலை வலம்புரி சங்குக்குள்ள ஊத்துனா எப்படி தயிரா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா சங்குக்குள்ள எலுமிச்சை சாறு தடவி வச்சிருவாங்க. எலுமிச்சை சாற்றுல சிட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பால்ல எலுமிச்சை சாற்றை கலக்கும் பொழுது தயிரா மாற்றிடும். இது நம்ம 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல கூட இருக்கு. சாமந்தி பூவை வலம்புரி சங்குக்கு பக்கத்துல வச்சா உண்மையாலேயே பூத்திடுமா? இதோடைய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சாமந்தி பூ மொட்டுல ப்ளீச்சிங் பவுடரை தடவி வச்சிடுவாங்க. அதுல ஏற்படுற சூட்டுல தான் இந்த பூ மலருது. இந்த பூவை சங்கு பக்கத்துல மட்டும் இல்லாம வேற எங்க வச்சாலும் இதே தான் நடக்கும். 1000 இடம்புரி சங்கு வளர்ந்தாதான் ஒரே ஒரு வலம்புரி சங்கு வளரும்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இதோடைய மதிப்பு உண்மையிலேயே எவ்வளவு போகும்? சுமார் 50,000 6 லட்சம் வரைக்கும் அதனுடைய இடைக்கு ஏத்த மாதிரி விலை போகும். ஆனா இந்த சங்குக்கும் எந்த விதமான சக்தி கிடையவே கிடையாது. உண்மையிலேயே வலம்புரி சங்குனா என்ன? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.